எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் கம்பெனில பார்த்து வந்துரு. ஆமாங்க, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்வி அம்மன் அருள்ட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். ஓயாமாரில் செம்மஞ்சேரி ஆலமரம்னா எல்லாருக்குமே தெரியுமா? ஸோ இந்த இடத்துல வெரைட்டி ரைஸ்லாம் 25 ருபீஸ்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட ஸ்பெஷல் ஆம்பூர் சிக்கன் ஒன்று மேட்ரு இருக்குது. அதெல்லாம் டேஸ்ட் எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. நம்ம கடை நேம் வந்து அம்மன் அருள் ஃபுட் சென்டர். இது செம்மஞ்சேரி ஆலமரம் ஸ்டாப்பிங். வெரைட்டி ரைஸ் ஃபுல்லாக பிரிஞ்சி, தக்காளி, சாம்பார், தயிர், புதினா. சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் இருக்குது, கலக்கி இருக்குது, ஆஃப் பாயில் இருக்குது, சிக்கன் பக்கோடா இருக்குது. பிரிஞ்சி வந்து 25லேருந்து 45 வரைக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு சாப்பிட்லான்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்றவங்க 45க்கு வாங்கிக்கலாம். பர்சனாக வராங்க அப்படின்னும் 25 போதும். காலையில் நாங்கள் 10 o'clock ஓப்பன் பண்ணதுனால டிஃபனுக்கு பதில் இது சாப்பிட்றதா இருந்தால் 25 ஓகே தான். ஒரு 10 o'clock 10:30க்குலாம் ஓப்பன் பண்ணிடுவோம். சிக்கன் பக்கோடா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மேக் பண்ணுறீங்க? எப்படி அது? அது வந்து நார்மலான மசாலா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பூர் மசாலா தான் இது. அங்கேருந்தே நமக்கு வந்துடும். வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறது கிடையாது. அஜினமோட்டோ அந்த கலர்ஸ் அதெல்லாம் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலாவில் வர்றது மட்டும் தான். மசாலா மட்டும் போட்டு பெரட்டி எடுத்துரும். தேவையான காரம், உப்பு அது மட்டும் தான். 55 ரூபாய்க்கு 2 ரைஸ் கொடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் 6 ரைஸ் வேணா 60 ருபீஸ் வரும். ஒரு 4 ரைஸ்னா 50 ருபீஸ் வரும். குவான்டிட்டி உங்களுக்கு அதில் அதிகமாக வந்துடும். அதில் நார்மல் வீட்டில் செய்கிற மாதிரி தான் டேஸ்ட் ஃபுல்லாமே எல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே தான். காலையில் டிஃபனுக்கு பதில் ஒரு 25 ருபீஸ் ஒரு சாப்பாடு, 15 ருபீஸ் ஒரு ஆம்லேட், 40 ருபீஸில் அவங்க பட்ஜெட் முடிஞ்சிடுது. ஆனால் அவங்க வயிறு ஃபுல்லாகவும் ஆகிடுது அவங்களுக்கு. இங்கே வேலை செய்கிற பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐடி பசங்க எல்லாருமே வந்து அந்த 40 ருபீஸ்க்குள்ளே அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. 10:30லேருந்து 3 o'clock வரைக்கும். லீவ் ஏதாவது இருக்கா? சண்டே லீவ். நல்லா பண்ணுறீங்க. எனக்கு அந்த சாப்பாடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று வைங்க. கண்டிப்பாக. ஸ்பெஷல் ஆம்பூர் சிக்கனா? ஆமாங்க, அதை வைங்க. எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பாக. உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக அவங்ககிட்ட ரைஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னா அவங்ககிட்ட இருக்க எல்லா ரைஸுமே வாங்கிட்டேன். ஒரு 6 வகையான ரைஸ் வச்சுருக்காங்க. புதினா சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி, லெமனு, தயிர் சாதம், அப்புறமேட்டு சாம்பார் சாதம், அதுக்கு அப்பளம், அந்த ஊறுகாய், மோர் மிளகா, வடை இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இவங்க ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு, ஒன் சைடு, அப்புறமேட்டு கலக்கி ஆம்பூர் ஸ்பெஷல் சிக்கன் 65 இருக்குல்ல, ஸோ இதையும் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். சாம்பார் ரைஸு அடாடாடாடா, இங்கே பாருங்களேன், அப்படியே வலிக்கிட்டு ஓடுறான். எடுக்கும்போது அப்படியே ஒரு வலிக்கிட்டு ஓடுறான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படின்னு ட்ரை பண்ணிடலாம். நெய்லாம் ஆட் பண்ணல, ஆனால் அதில் போட்டிருக்க அந்த காய்ங்க இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட நறுக்கணும். சூப்பர். புதினா சாதம் போயிடலாம். புதினா நல்லா அரைச்சி போட்டது நல்லா ஃபில் பண்ணி சாப்பிடும்போது, அதே மாதிரி வேர்க்கடலை, இந்த கடலைப்பருப்புலாம் போட்டு பண்ணுறாங்கல்ல, அந்த தாளிப்பு நல்லா இருக்குது. இதுக்கு லைட்டாக புளி போடுவாங்க. இந்த மாதிரி போட்ட மாதிரி ஒரு லைட்டாக ஃபீல் இருக்குது. சாப்பிட நல்லா இருக்குங்க. சூப்பர். தக்காளி சாதம் அப்படியே ட்ரை பண்ணலாம். அந்த தக்காளி சாதத்தில் அந்த சோம்பெல்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிடும்போது எனக்கு ஒரு பிரிஞ்சி ஃபீல் கிடைக்குது. இந்த தக்காளி சாதத்தில் அந்த பிரிஞ்சி இலைலாம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் அந்த பிரிஞ்சி இலை போடுறதுனால அப்படியே பிரிஞ்சி மாதிரியே இருக்குது நம்ம சாப்பிட்ற தக்காளி சாதமும். தக்காளி சாதம் அருமையாக இருக்குது. சாம்பாரோட இந்த 2 கலர் சாதம் இருக்குல்ல, அல்டிமேட் செம. உங்கள்கிட்ட லெமன் ரைஸ் போடலாம். பார்க்கவே அப்படியே க்ரீனாக இருக்கா. எப்படி போயிடலாம். இந்த லெமன் சாறு நல்லா
மிக்ஸ் ஆகி சாப்பிட்டா சும்மா அருமையாக இருக்குது. லெமன் சாதத்துக்கு வடை வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஒரு இது வடை, ஒரு இது லெமன். இப்போ லெமன் சாதத்துக்கு இந்த மாதிரி வடை வச்சு சாப்பிடுமான்னு புரியுமா சொல்லுங்கள். ஒரு பக்காவான சைடிஷாக இருக்கும் லெமன் சாதத்துக்கு. நான் அப்படியே கூட வச்சுட்றாங்க. மெயின் டிஷ்ஷே சாப்பிட்டு இருந்தால் எப்படி சைடிஷில் சைடில் கொஞ்சம் சாப்பிட்ணும்ல, அந்த மாதிரி. ஸோ அவங்க ஆம்லேட்டு கலக்கி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கலக்கி வந்து வெஜ் குருமாவில் போடுற கலக்கி. ஸோ அப்படியே இருந்தேன். இந்த குருமா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக காமிக்குது, நல்லா இருக்கு. ஆம்லேட்டை வச்சுட்டு அவங்களோட தக்காளி சாதம் போயிடலாம். ஆம்லேட் வித் தக்காளி சாதம். ஆம்லேட்டுக்கு அந்த தக்காளி சாதம் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க, சூப்பர். இந்த ஸ்பெஷல் இந்த தாண்டை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூர் சிக்கன் 65 தான். ஸோ இதை மசாலாவே பார்க்கறவங்களுக்கு மேலே கோட்டிங் பயங்கரமாக இருக்கும். ஸோ டேஸ்ட் எப்படி ட்ரை பண்ணிடலாம். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. டேஸ்ட் வைஸு வாழை நல்லா முறுமுறுணும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டால் கரெக்டான பிஞ்சு சால்ட்டு, இந்த காரம், இதெல்லாம் கரம் மசாலாவோட போட்டு இந்த மசாலா வேறு மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டான். நல்லாயிருக்கு. இந்த சிக்கனுக்கு போடுற மசாலா ஸ்பெஷலாக ஆம்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்து மசாலா போடுவாங்களாம், அதுக்கேற்ற மாதிரி அட்டகாசமாக இருக்குது. இந்த 65 சாப்பிட்டா சாப்பிட்டுனே போகும்போல இந்த மாதிரி இருக்கும். பிரிஞ்சு போயிடலாம். ஸோ பிரிஞ்சு இந்த ஐஸ் எல்லாமே 25 ருபீஸுக்கும் கொடுக்குறாங்க. இவங்க ட்ரை பண்ணிடலாம். இந்த பிரிஞ்சு இந்த மாதிரி மில் மேக்கரு, அந்த பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டுருது. ஒரு பைட்லேயும் மாட்டுது. வரலாம். ஆமாம், பிரிஞ்சுக்கு ஆனியன் பச்சடி கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவில் அட்டகாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. தயிர் போயிடலாம். லெமன் சாதத்தில் கூட இவங்க அந்த கேரட்லாம் போடுறாங்க. தயிர் சாதத்தையும் கேரட் பார்க்குறேன். தயிர் சரியான கெட்டியான, அந்த தயிரில் பால் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக அந்த தாளிப்புலாம் பண்ணாத தயிர் தான், பால் மிக்ஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஒரு மாஸ்டர் வந்து ஆம்லேட் போட்டார். எப்பா ஹாஃப் பாயிலும் நான் போட்டு தரேன், ஹாஃப் பாயில் உடையாமல் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டு காமின்னு சொல்லி ஹாஃப் பாயிலும் போட்டிருக்காரு. என்னதான் இது பண்ணாலும் இந்த ஹாஃப் பாயில் வாயில் உடையாமல் போடுறது ஒரு கலைங்க. அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருங்க. ஹாஃப் பாயில் உள்ளே போய் உடஞ்சாதான் இந்த ஹாஃப் பாயில் கடன் மரியாதை. எனக்கு இங்கே சாப்பிட்ட வரைக்கும் எதிராக ரொம்ப ஃபேவரெட்டு எனக்கு அந்த வெரைட்டி ரைஸில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த லெமன் சாதம், அந்த பிரிஞ்சு இருக்குல்ல அது, இந்த தயிர் சாதம், தக்காளி சாதம் ஃபேவரட் ஆகிடுச்சு. இந்த சைட் டிஷ்லாம் பார்க்கும்போது கலக்கியும் சிக்கனும் வர மாதிரி பார்த்தா வெரைட்டி ரைஸ் கொடுக்குறது பண்ணுறாங்க. இவங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து ஃப்ரீயாக 20 பேருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். அதில் இவங்க பங்களிப்பும் அதில் இருக்கிறதுன்ட்டு சொன்னாங்க. வீடியோவில் அதை சொல்லலை. ஸோ நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இவங்க இதை பண்ணுற நல்ல விஷயமும் தெரியுன்றது தான் நான் சொல்கிறேன். இதை நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டை சப்போர்ட் பண்ணணுன்ட்டு தான் தேடி நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கடை இது மாதிரி தெரிஞ்சால் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாம்பாரும் இந்த புதினா சாதம் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி மற்ற இதெல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இப்போ வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா லைக்கு, கமெண்ட், ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் guys. நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.